ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சாசுகே இருந்துட்டு நான் இங்கே பாயிண்ட் பியில் இருக்கேன்பா, சகுரா இருந்துட்டு நான் இங்கே பாயிண்ட் சியில் இருக்கேன்பா, நருட்டோ நான் இங்கே பாயிண்ட் ஏல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நம்புங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற கக்காஷி இருந்துட்டு நீ ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்க நருட்டோ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா கக்காஷி எல்லாருமே தயாரா அப்படின்னு கேட்பாரு. நம்ம தேடி வந்த ஆப்ஜெக்ட் நகர ஆரம்பிச்சிச்சு அப்படின்பாங்க. அப்போ ஒரு கருப்பு உருவம் தாவி ஓடும். இந்த டீம் வயர்லெஸ் மூலமா தான் கம்யூனிகேஷன் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 3 பேரும் ஒரே ஆப்ஜெக்டை தான் தேடி வந்திருக்காங்க. அந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு நருட்டோ கத்துறான். ஓகே, உங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கக்காஷி கேட்பாரு. எனக்கு இங்கேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு நருட்டோ சொல்லுவான். நீங்க இப்போ சொன்னீங்கன்னா கூட நான் அதை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் சாசுகே வந்துட்டு 400 அடி தான் அப்படின்பா, சகுரா வந்துட்டு 400 அடி தான் அப்படின்பா. ஓகே போங்க அப்படின்னு சொல்லி கக்காஷி கத்துவாரு. பாத்தீங்கன்னா 3 பேரும் பறந்து போய் பயங்கரமா பிடிக்க போவாங்க. பாத்தீங்கன்னா நருட்டோ புடிச்சிருவான். பார்த்தா அது ஒரு பூனையா இருக்கும். அது நருட்டோவை போட்டு பயங்கரமா சாத்திட்டு இருக்கும். டார்கெட் டோரா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்லுவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ ஐயோ என்ன விடுன்னு சொல்லி அதை தள்ளிவிட பார்ப்பான். தொலைஞ்சு போன பூனை டோராவை கண்டுபிடிச்சாச்சு, இந்த மிஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு வயர்லெஸ் மூலமா 3 பேத்துக்கும் சொல்லுவாரு. அப்ப நருட்டோ வந்துட்டு பயங்கரமா கத்துவான். இதை விட நல்ல மிஷின்ல நமக்கு கிடைக்காதா அப்படின்னு அந்த சவுண்டை கேட்க முடியாம கக்காஷி அப்படியே மயக்கம் போட்டு உழுகிற மாதிரி போவாரு. இந்த இடத்துல தான் இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க, எ டேஞ்சரஸ் மிஷின் ஜர்னி டு த லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு. இதுக்கப்புறமா நிஞ்சா அகாடமியை காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த பூனையை அவங்களோட ஓனர் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க போட்டு கசக்கிறப்பதான் தெரியும் ஏன் அந்த பூனை தப்பிச்சு ஓடுச்சுன்னு. இதுக்கப்புறமா எப்படியோ உங்க பூனையை நாங்க பிடிச்சி கொடுத்துட்டோம்ட்டு நருட்டோ பயங்கரமா பெருமை பேசிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா ஹொக்காகே வந்துட்டு அவங்களுக்கு வேற மாதிரியான மிஷின்ஸ் கொடுப்பாரு. கொடுக்கும்போது நீங்க இந்த மாதிரி இவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, சீஃபோட பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போய் இந்த மாதிரி தொலைஞ்சதை கண்டுபிடிங்கிற மாதிரி சொல்ல வருவாரு. அப்ப நருட்டோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி மொக்கையான மிஷின்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, எனக்கு ஒரு பெரிய மிஷினா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். பயங்கரமா சத்தம் போடுவான். நீ வந்து ஹொக்காகே முன்னாடி பேசிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நீ இப்பதான்டா ரூக்கியா இருக்க, ஏன்டா இந்த வேலை பார்க்குறேன்னு இருக்கு எந்திரிச்சு கத்த ஆரம்பிப்பாரு. நீ பேசிக்கான மிஷின்ல இருந்து தான்டா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சொல்லுவாரு. என்ன பேபி சிட்டிங் பண்றதெல்லாம் ஒரு மிஷினா, அது ஒரு மிஷின்ல நான் என்னத்தை கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அப்ப கக்காஷி மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு வச்சிருவாரு. இதுக்கப்புறமா ஹொக்காகே வந்துட்டு நருட்டோ நான் சொல்றத கேளு, நீ சொன்ன பேபி சிட்டிங், அந்த மாதிரி நம்ம வில்லேஜுக்கு நிறைய மிஷின்ஸ் வரும். பேபி சிட்டிங்ல இருந்து ஒருத்தனை அசாசினேட் பண்ற வரைக்கும் அதை நாங்க ABCDன்னு சொல்லி பிரிச்சு வைப்போம். மிஷினோட லெவலை பொறுத்து தான் நாங்க அமௌண்ட்டும் வாங்குவோம். இத ஜொனின், சுனின் அண்ட் கெனின் அப்படிங்கிற மாதிரி 3 விதமா நாங்க பிரிச்சு தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னென்ன ஒர்க் இருக்கோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுப்போம். D ரேங்க் மிஷின்ஸ்னா கொஞ்சம் ரிஸ்க் கம்மியா இருக்கும், C ரேங்க் மிஷின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். பிலையும் அதே மாதிரி தான். ஏன்கிறது ரொம்பவுமே ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கக்கூடிய மிஷின்ஸ். அந்த மிஷின் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா நம்ம கிளைண்ட் கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்கிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், அது என்ன அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அமௌண்ட் வாங்க முடியும். நீங்க இப்போ கெனின்கிறதுனால உங்களுக்கு D ரேங்க் மிஷின்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு பாரு ஹொக்காகே. ஹொக்காகே அப்படியே பார்த்தா நருட்டோ தான் பேசிட்டு இருப்பான். அங்க இருக்க 3 பேருமே நருட்டோ பேசுறதான் கேட்டு இருப்பாங்க. நேத்து தான் நான் போர்க் போன்லாம் ராமன்ல சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னைக்கு மீசோ போர்க் ராமனை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். இதை பார்க்குற ஹொக்காகே பயங்கரமா கடுப்பாயிருவாரு. யாராவது என்ன நான் சொல்லிட்டு இருக்க கேட்குறீங்களே இல்லையான்னு ஹொக்காகே கேட்பாரு. அப்ப கக்காஷி வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லுவாரு. யோ ஓல்டு மேன், நீ எப்ப பார்த்தாலும் பாடம் எடுத்துட்டே இருக்காதையா அப்படின்பா நருட்டோ. நான் முதல்ல இருந்த சின்ன பையன் மாதிரிலாம் கிடையாது, நான் இப்ப ஃபுல் ஃபிளட்ஜடு நிஞ்சா, எனக்கு ஏத்த மாதிரி மிஷின்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். எல்லாருமே சிரிக்க ஆரம்பிப்பாங்க மனசுக்குள்ள. ஹொக்காகே அவரோட மனசுக்குள்ள ஓகே அவன் ஃபார்மர் பிராட்டுங்க அவனே ஒத்துக்கிறானாச்சே, இப்பதான் பயங்கரமா நிஞ்சான்னு சொல்றானே, சரி இங்க கேளு நருட்டோ, இந்தா நீ கேட்ட C ரேங்க் மிஷின் வச்சுக்க, நீ ஒருத்தருக்கு பாடி கார்டா போகணும், உண்மையாலுமே வா அப்படின்னு சொல்லி நருட்டோ பயங்கரமா ஹாப்பி ஆவான். யாருக்கு ஃபியூடல் லார்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த ஃபியூடல் லார்டுங்க விஷயத்தெல்லாம் நம்ம போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல பிரின்சஸ் மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ரொம்ப கியூரியஸா கேட்பான். அதுக்கு நான் இப்ப அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹொக்காகே அவரை கூப்பிடுவாரு. உள்ள தண்ணி அடிச்சுக்கிட்டே ஒருத்தன் வருவான். பாத்தீங்கன்னா இவனுக்கு தான் பாடி கார்டா
போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை வச்சுட்டு எனக்கு பாடி கார்டா வர வைக்க போறீங்களா அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆவான். அதுலயும் அந்த குறிப்பா அந்த குட்டையா பார்க்கவே இடியட் மாதிரி இருக்கானே அவனை எல்லாம் நிஞ்சான்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நருட்டோ சிரிச்சுட்டு யார் அவன் குரூலையா இப்படி மூஞ்சிய இடியட் மாதிரி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். சக்குராவும் சாசுகேவும் பக்கத்துல வந்து நிப்பாங்க. பாத்தீங்கன்னா நருட்டோ தான் அந்த ஹைட் கம்மியா இருப்பான். என்ன விடுங்க நான் இப்பவே போய் அவனை மொத்தமா டெமாலிஷ் பண்ணிடுறேன்ட்டு துடிக்க ஆரம்பிப்பான் நருட்டோ. ஏன்டா நம்ம பார்க்க வந்த கிளையண்டவே கொலை பண்ணுவேன்னா எப்படிரா டே கொஞ்சம் கம்மனரா முட்டா பையல அப்படின்னு ககாஷி சொல்லுவாரு. நான் டாசுனா மாஸ்டர் பிரிட்ஜ் பில்டர், என்ன நீங்க பாடி கார்டா ஃபாலோ பண்ணியே வரணும், எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நீங்க கூட்டிட்டு போய் சேர்த்தணும், அதுல உங்க லைஃபே போச்சுனாலும் அதுக்கு நீங்க கவலைப்படக்கூடாது, நீங்க என்ன காப்பாத்தியே ஆகணும் அப்படின்பாரு டாசுனா. இந்த இடத்துல யாரோ பயங்கரமா சேஸ் பண்ணி வர மாதிரி காட்டுவாங்க. இதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நருட்டோ ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பான். அப்ப சக்குரா வந்துட்டு எதுக்கு நீ இவ்வளவு எக்ஸைட் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நருட்டோ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வில்லேஜ் விட்டு வெளியே போறேன், நீயே பாரு இப்ப நான் ஒரு டிராவலர் அப்படின்ட்டு அங்க இங்கேயும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருப்பான். இதோ என் முன்னாடி நிக்கிறான்ல இவன் பயங்கரமான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கேன்னு டாசுனா சொல்லுவான். இதை கேட்ட உடனே நருட்டோ பயங்கர டென்ஷன் ஆவான். அதுக்கு கக்காஷியும் இருந்துட்டு அவன் வந்தா என்ன, நான் தான் ஜொனின் லெவல் நிஞ்சா நான் இருக்கேன்ல, அவன் என் கூட தான் வரான், அதனால நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம்னு சொல்லுவான். நருட்டோக்கு அந்த டாசுனா சொன்ன விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப கால கேட்டுட்டே இருக்கும். இந்த கிழவனுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல, ஒரு மோசமான கிளையண்டா இருக்கானே, இப்பவே அவனுக்கு ஒன்னு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு மனசுல நினைப்பான் நருட்டோ. இங்க பாரு கிழவா, ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு கிரேட் நிஞ்சாவை அசிங்கப்படுத்திட்டே இருக்காத, ஒரு நாள் நான் ஹோக்காகே ஆயிருவேன், அன்னைக்கு நீ எங்கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டு நின்னாகணும், என் பேரு நருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்லி நருட்டோ பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஆள் பயங்கரமா போடி வர மாதிரி காமிப்பாங்க, யாருன்னு தெளிவா காட்ட மாட்டாங்க. இதுக்கப்புறமா டாசுனா இருந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு நீ ஒக்காகே உன்ன மாதிரி ஒரு ஸ்குவிட் எல்லாம் ஒக்காகேவா பார்க்கணுங்கிறது தலையெழுத்தா, 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நீ ஒக்காகேலாம் ஆக மாட்ட, நீ யாரா தைரியமா இருப்ப, பயங்கர முட்டாளாவோ இல்ல கிறுக்கனாவோ தான் இருப்ப அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நருட்டோ இருந்துட்டு ஐயோ இவன் வேற பயங்கரமா பேசுறானே, நான் எப்படியா தான் ஒக்காகே ஆவண்டா, நான் அதுக்காக என்ன வேணா செய்வேன்டா அப்படின்பா. இவன் நம்பவே மாட்டான், பயங்கரமா அசிங்கப்படுத்துவான் டாசுனா. இதை கேட்கிற நருட்டோ என்ன விடுங்க நான் போய் இன்னைக்கு அவனை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு கத்துவான். டேய் நீ லூசு பையலோடு நடந்துக்கடா, ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு வந்துட்டு அவனையும் கொல்றங்கிறிய, கம்முனு வாடா அப்படின்பாரு ககாஷி சென்சை. இந்த இடப்பட்ட டைம்குள்ள 2 மிஸ்ட் நிஞ்சாஸ் இருந்துட்டு இவங்களை வேவ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப சக்குரா இருந்துட்டு டாசுனா இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. என்ன சொல்றது அப்படின்னு அவரும் ரிப்ளை பண்ணுவாரு. அதுக்கு சக்குரா இருந்துட்டு உங்களோட ஊரு த லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி டாசுனா ரிப்ளை பண்ணுவாரு. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு கக்காஷி கிட்ட அவங்களோடது த லேண்ட் ஆஃப் வேவ்ஸ்னா அவங்களோட வில்லேஜ்லயுமே நிஞ்சாஸ் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சக்குரா கேட்பா. இல்ல அவங்க வில்லேஜ்ல நிஞ்சாஸ்லாம் இருக்க மாட்டாங்க, நம்மளமா இருக்கக்கூடிய சில நேஷன்ஸ்ல மட்டும்தான் நிஞ்சாஸ் இருப்பாங்க, ஷினோபி வில்லேஜா இருக்க இடத்துல மட்டும்தான் நிஞ்சாஸ் இருப்பாங்க, அந்த இடம் மட்டும் நேஷன்ஸ் மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கும் அப்படின்னு கக்காஷி சொல்லுவாரு. இந்த மாதிரி ஷினோபி வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவல் ரேங்க்ல தான் இருப்பாங்க, அவங்களுக்கு யாரோட உதவியுமே தேவைப்படாது, குறிப்பா இன்னொரு வில்லேஜ் கிட்ட வந்து அவங்க கண்டிப்பா ஹெல்ப்ங்கிற ஒரு விஷயத்த கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கக்காஷி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த கான்டினென்ட்லயே மொத்தமா 5 நேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு ஷினோபி வில்லேஜ் அப்படின்னு சொல்லி. அது பாத்தீங்கன்னா ஃபயர், வாட்டர், லைட்னிங், விண்ட் அண்ட் எர்த் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதை ரொம்பவும்லாம் டீப்பா பார்க்க வேண்டாம். ஃபயர் அப்படிங்கிறது தான் நம்ம கோனாஹா, ஹிடன் இன் த லீஃப் வில்லேஜ். வாட்டர் அப்படிங்கிறது ஹிடன் இன் த மிஸ்ட் வில்லேஜ். லைட்னிங்கிற வில்லேஜ் ஹிடன் இன் த கிளவுட்ஸ். லேண்ட் ஆஃப் விண்ட் அப்படிங்கிறது வில்லேஜ் ஹிடன் இன் த சாண்ட். எர்த் அப்படிங்கிறது வில்லேஜ் ஹிடன் இன் த ஸ்டோன். இந்த 5 நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய லீடர்ஸை தான் காகே அப்படின்னு சொல்லுவாங்க. காகே அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஷேடோஸ்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம வில்லேஜ்ல இருக்கவரை ஹொக்காகேன்னு சொல்லுவாங்க, மிஸ்ட்ல இருக்கவங்கள மிசுகாகே அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டோன் வில்லேஜ்ல இருக்கவங்கள ரைகாகே அப்படின்னு சொல்லுவாங்க, விண்ட்ல இருக்கவங்கள காசேகாகேன்னு சொல்லுவாங்க, எர்த் லேண்ட்ல இருக்கவங்கள சுச்சிகாகே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கக்காஷி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த 5 பேரும் தான் ஆயிரக்கணக்கான ஷினோபிஸை விட பயங்கர சுப்ரீமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்கிற சக்குரா பயங்கரமா எக்ஸைட் ஆவா. சக்குரா என்னதான் எக்ஸைட் ஆன மாதிரி வெளியே காட்டினாலும் உள்ளுக்குள்ள இந்த கிழவன் அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அதுன்னு மட்டும் இல்லாம நருட்டோ நம்மளோட சீப்பான அந்த ஜுட்சுலயே அந்த ஆளு இப்படி விழுந்துட்டானே, இவன் இப்படிப்பட்ட பெரிய ஆளா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்ப்பான். அப்ப கக்காஷி இருந்துட்டு சத்தம் போடுவாரு, நீங்க ஹொக்காகே டவுட் பட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்ப சக்குரா நருட்டோ பயந்து தலையாட்டுவாங்க, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப சக்குராவோட தலையை புடிச்சிட்டு
ககாஷி, ஓகே நீ யாரும் பயப்பட தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம வேற நேஷன்ல இருக்க நிஞ்சாஸ் கூட எல்லாம் சண்டை போட போவதில்லை, இது சாதாரண சி ரேங்க் மிஷன் தானே, யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு ககாஷி எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணி விடுவாரு. இதுக்கப்புறமா எல்லாருமே நடந்து போக ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு சின்ன தண்ணி மட்டும் தேங்கி நிக்கிற மாதிரி இடம் இருக்கும். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ்ட் நிஞ்சாஸ் வெளியே வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா ககாஷியை அட்டாக் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா பயங்கரமா ககாஷி செதறி போயிருவாரு. அவரோட உடம்புல ஒரு பார்ட் கூட கிடைக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் செயின் போட்டு இழுத்து அவரை டிஃபீட் பண்ணிடுவாங்க. இதை பார்க்குற நருட்டோ ககாஷி சென்சை அப்படின்னு கத்துவான். பார்த்தீங்கன்னா அவன் கத்தி முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு பின்னாடி வந்து அந்த ரெண்டு மிஸ்ட் நிஞ்சாஸும் நின்றுவாங்க. ரெண்டாவது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடிக்கிறம்பான்ட்டு ரெண்டு மிஸ்ட் நிஞ்சாஸுமே நருட்டோவை அட்டாக் பண்ண போவாங்க. அப்போ சாசுகே தான் நருட்டோவை காப்பாற்றுவான் பயங்கரமா அட்டாக் பண்ணி. இதை பார்க்குற சக்குரா வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். நருட்டோவுக்கு என்ன பண்ணி கொஞ்சம் பயமாவே இருக்கும். இதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் டாசுனாவை அட்டாக் பண்ண வருவாங்க. அப்ப சக்குரா முன்னாடி போய் நின்று நான் உங்களை ஏதாவது பண்ணி காப்பாத்துறேன் அப்படின்னு போய் குணாய் எடுத்துட்டு நிப்பா. அப்ப சாசுகேவும் முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறமா அட்டாக் பண்ண வந்த ரெண்டு மிஸ் நிஞ்சாஸையுமே ககாஷி வந்து கேப்சர் பண்ணிடுவாரு. அதை பார்க்குற சக்குரா பயங்கரமா எக்ஸைட் ஆவா. இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி நருட்டோவும் திரும்பி பார்ப்பான். பார்க்கும்போது அது வெறும் கட்டைகளா மட்டும்தான் இருக்கும் அவரு சத்தமாய் காமிச்ச இடத்துல. அப்ப நருட்டோ அப்பதான் கொஞ்சம் பயப்படுறத நிறுத்துவான். சாரி நருட்டோ, நீ ஆபத்துல இருக்கும் போது என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி ககாஷி சென்சை சாரி கேட்பாரு. எப்படியோ நம்மளை காப்பாத்திட்டானுங்க அப்படின்னு டாசுனா மனசுல நினைப்பாரு. சாசுகே நீ எடுத்த மூவ் உண்மையாலுமே சூப்பர் அப்படின்னு ககாஷி பாராட்டுவாரு. சக்குரா நீயும் தான் தைரியமா வந்து முன்னாடி நின்ன அப்படின்னு பாராட்டிட்டு இருப்பாரு. இதை கேட்கிற நருட்டோ, அப்ப நான் யூஸ்லெஸ்ஸா, என்னை காப்பாத்துறதுக்கு வந்தான், பயங்கர கூலா ஆக்ட் பண்ணா, அவனோட சட்டை பேண்ட்ல ஒரு துளி அழுக்கு இல்ல, இங்க நான் இப்படி இருக்கேன், அப்ப என்னை விட ரொம்பவுமே பெட்டரானவனா சாசுகே, ரியல் டைம் பேட்டர்லயே பயப்படாம போய் நின்னானே, ரொம்ப கூலா சண்டை போட்டானே அப்படின்னு சொல்லி மனசுல திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சாசுகே நருட்டோவை கூப்பிட்டு, உனக்கு ஒன்னும் அடிபடலையே ஸ்கேடி கேட் அப்படின்பா, நம்ம அதை பயந்தோழி பைய அப்படின்னு வச்சுக்கலாம், அது போக நமக்கு யூஸ் ஆகும். அந்த வார்த்தையை கேட்ட நருட்டோ சாசுகே அப்படின்னு கத்துவான். அப்ப ககாஷி அவனை ஸ்டாப் பண்ணுவாரு. இங்க பாரு நருட்டோ, அவங்களோட கிளாஸ் அவங்களோட வெப்பன்ஸ்ல வந்து பாய்சன் கலந்துதான் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த பாய்சன் என்ன பண்ணி இப்ப உன்னை அட்டாக் பண்ணதுனால உன் கையில வந்து அது பட்டிருக்கும், அதனால நீ அங்கே எங்கேயும் அசையாத, ரொம்ப அசைஞ்சினா அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நீயே ஒரு வழி கொடுத்த மாதிரி ஆயிரும், அதை நம்ம ஓபன் பண்ணி அந்த பாய்சனை வெளியே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கற நருட்டோ ரொம்பவுமே பயப்படுவான். பை த வே டாசுனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அப்ப என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆன மாதிரி கேட்பாரு. நீங்களும் நானும் கொஞ்சம் பேசி ஆகணும் அப்படின்னு ககாஷி சொல்லுவாரு. இதுக்கப்புறமா அந்த ரெண்டு மிஸ் நிஞ்சாவையுமே மரத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இருந்துட்டு ககாஷி, இவங்க ரெண்டு பேருமே மிஸ்ட் நிஞ்சாஸ், இவங்களோட முக்கியமான விஷயமே அவங்க சண்டை போடுறது கண்டினியூவா சண்டை போட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே பரவாயில்லன்னு அவங்க டார்கெட்டை குறி வச்சு தாக்குவாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்பெஷாலிட்டியான சுனின் லெவல் நிஞ்சாஸ் அப்படின்னு சொல்லி ககாஷி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்ப அந்த நிஞ்சாஸ் இருந்துட்டு எங்களை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் ககாஷி சொல்லுவாரு, கிட்டத்தட்ட வாரமாச்சு மழை பெஞ்சு, பார்த்தா தண்ணி தேங்கி நின்னுச்சு, அப்பவே எனக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படி இருந்து ஏன் வந்து ஃபர்ஸ்டே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலையே, சின்ன பசங்களை சண்டை ஓட வச்சு வழிக்கு பார்த்தி அப்படின்னு சொல்லி டாசுனா கேட்பாரு. அதுக்கு ககாஷி இருந்துட்டு, நான் முதல்ல அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அவங்களோட இன்டென்ட் ஆஃப் கில்லிங் யார் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லி டாசுனா கத்துவாரு. அப்போ ககாஷி வந்துட்டு, ஒரு நிஞ்சாவை அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்கானா, இல்ல உங்களை மாஸ்டர் பிரிட்ஜ் பில்டரை அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்கானா அப்படின்னு பாக்குறதுக்காக தான். இதை பத்தி நீங்க முன்னாடி எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே, ஒரு திருடனோ இல்ல மற்ற போற வழியில வர ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து தடுக்கிற மாதிரி தான் சொன்னீங்க, அதனால தானே அதை சி ரேங்க் மிஷனா போட்டாங்க, நிஞ்சாஸ்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அதை பி ரேங்க் மிஷனா போட்டிருப்போம், எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியா இருக்கும்ல, இப்ப பிரச்சனை இந்த நிஞ்சாஸ் வந்ததோ இல்ல இங்க எங்களுக்கு ஆபத்தானதோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்க எங்க கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க, நீங்க இதை ஒரு ரெக்வஸ்டா கூட எங்க கிட்ட கேட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த விஷயத்துல உண்மையாலுமே என்னால அவ்வளோ ஃபேரான முடிவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது அப்படின்னு ககாஷி சொல்லுவாரு. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு, இது எங்களுக்கு ரொம்பவுமே அட்வான்ஸ்டு லெவலான ஒரு மிஷன், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்க திரும்ப போயே ஆகணும், இந்த அளவுக்கு நிஞ்சா சொன்னாங்கன்னா அதை எங்களால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவா. அதுலயும் குறிப்பா நருட்டோவுக்கு வேற அடிபட்டு இருக்கு, அவனோட உடம்புல இருக்க விஷத்தை எடுத்தாகணும், அங்க போனோம்னா டாக்டர் கிடைப்பாங்க, அவர் மூலமா நாங்க ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சக்குரா சொல்லுவா. அதுக்கப்புறமா எல்லாருமே நருட்டோ திரும்பி பார்ப்பாங்க. அப்ப நருட்டோ வந்துட்டு என்ன அப்படின்பா. அதுக்கு ககாஷி சென்சே வந்துட்டு, இப்ப நருட்டோவோட உடம்புல ஆன காயம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பர்டன் மாதிரி ஆயிப்போச்சு, நம்ம திரும்ப நம்ம வில்லேஜுக்கு கண்டிப்பா போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்த மாதிரி நிப்பாரு. இதை பார்க்குற நருட்டோ ரொம்பவுமே டென்ஷன் ஆவான். இதுக்கப்புறமா அவங்கிட்ட இருக்க குணாய் எடுத்து அவனோட கையை அவனே குத்திக்குவான், ரத்தம் பயங்கரமா தெரிக்கும். இதை பார்க்குற 4 பேருமே பயங்கர ஷாக் ஆவாங்க. இதுக்கப்புறமா
ஏன் நான் மட்டும் வித்தியாசமா இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே நடக்குது, நான் எனக்கான ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லா புஷ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இதை நான் அவ்வளோ சீக்கிரமா குவிட் பண்ண மாட்டேன், நான் பட்ட கஷ்டம்லாம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவன் கையில ப்ளீட் ஆகாத பாக்குற சக்குரா ஏன் இப்படி பண்ற நருட்டோ அப்படின்னு கேட்பா. இதுக்கு தான் நருட்டோ வந்துட்டு சொல்லுவான், நான் யாருகிட்டயுமே தோத்து போக மாட்டேன், அதுவும் குறிப்பா சாசுகே கிட்ட சத்தியமா தோத்தே போக மாட்டேன். ஏய் கிழவா, நான் இந்த மிஷின்ல நானே வந்து உன்னை காப்பாத்துறேன், அதுவும் என்னோட இந்த குணாயை வச்சு, என்னோட இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க பெயின் மேல ஆணையா சொல்றேன், இதுக்கப்புறம் நான் எதை கண்டும் பயந்து ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லிட்டு ஒரு சிரிப்பான். செம்ம மோட்டிவான சீனு. இதை பாக்குற பிரிட்ஜ் பில்டரே ரொம்ப ஹாப்பியாவாரு. சரி நீ பண்றது எல்லாமே கூலா சூப்பரா இருக்குதான், நல்லாதான் இருக்கு, ஆனா நீ பாய்சன் எடுக்கிறதுக்கு இது பண்ண விதம் நல்ல விதம் தான், ஆனா அதிகமா பிளட் போச்சுன்னா சீக்கிரமா நீ செத்துருவ அப்படின்பாரு கக்காஷி. இதை கேட்கிற நருட்டோ பயங்கரமா அலறி கத்துவான், ஐயோ காப்பாத்துங்கன்னு கத்துவான். இதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு வா பிளட்டை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கையை காட்டு அப்படின்பாரு. இதுக்கப்புறம் நருட்டோ துடிச்சிட்டே தான் கை காட்டுவான். இதை பாக்குற சக்குரா வந்துட்டு நீ உன செல்ஃபாவே அபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேரக்டர்ல இருக்கே, இதான் மர்சி சர்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா நருட்டோவோட கையை பிடிச்சி பாக்குற கக்காஷிக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியமான விஷயம் காத்துட்டு இருக்கும். அது அவர் மனசுல சொல்லுவாரு. அவனோட காயம் தன்னை போல ஆற ஆரம்பிக்கும். இதை பாக்குறவரு என்ன அவன் காயம் டக்குன்னு ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருப்பாரு. கக்காஷியோட ரொம்பவுமே சீரியஸான ஃபேஸை பாக்குற நருட்டோ, ஐயோ உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கே, எனக்கு ஏதாவது நடந்துருமா, இதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பயந்துகிட்டே இருப்பான். இதை கேட்கிற கக்காஷி இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டு விட ஆரம்பிப்பாரு. நருட்டோக்கு இருக்க இந்த ஹீலிங் பவர் அந்த 9 tailed ஃபாக்ஸோடதா அப்படின்னு சொல்லி கக்காஷி மனசுல நினைப்பாரு. இதுக்கப்புறமா ஒரு டார்க்கான ஃபாரஸ்ட்டை காட்டுவாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூடாரம் மூட்டை இருக்கும். ஸோ ஒரு பெரிய பில்டிங் மாதிரி தான், பட் அது பார்க்க ஒரு வினோதமாக இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு குட்டைய ஒரு ஆள் இருந்துட்டு நீ தோத்துட்ட என்கிட்ட எக்கச்சக்க பணம் வாங்கியிருக்க, ஆனால் நீ தோத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அதுவும் அங்கே இருக்க லீடர்கிட்டையே நான் உங்களுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக பணம் கொடுத்துருக்குன்னு கத்துறதை கேட்குற அந்த லீடர் இருந்துட்டு அவனோட கையில் ஒரு பெரிய ஸ்வார்டு இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் சொல்லப்போனால். அதை எடுத்து அவன் கழுத்து முன்னாடி கொண்டு போய் வச்சு இந்த தடவை நானே அவங்கள நேரடியாக போய் கொள்றேன், இதுக்கப்புறம் இந்த ஹெட் சாப்பர்ல இருந்து அவன் தப்பிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். டாஜுனா அதிகமான பவர் உள்ள நிஞ்சாஸை ஹைட் பண்ணியிருப்பான் போல, டீமன் பிரதர்ஸ்னாலேயே அவங்கள ஒன்றும் பண்ண முடியலனா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு அந்த குட்டப்பைய சொல்லிட்டு இருப்பான். நீ இங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா, ஜாபுசா மோமோச்சி த டீமன் ஆஃப் த மிஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவான். இதோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. யார் இந்த ஜாபுசா, இவனால எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது, அவன் கத்தியை பார்த்தாலே பயமா இருக்கு சொல்ல போனா. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல இவங்களோட ஃபைட் எப்படி இருக்க போகுது அண்ட் இதை எந்த மாதிரி கொண்டு போக போறாங்க இதெல்லாம் அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த விஷயங்கள் என்ன அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. டெய்லி 1 வீடியோ அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶれたラブレタ持って吸ったコーラさや